ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க இறைவனிடத்தில் நாம் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளலாம். இன்றைக்கி என்ன விலாகுனா ஒரு 2 டேஸ் ருட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து முன்னாடி நாள் ஈவினிங் வந்து நைட்டுக்கு வந்து கொஞ்சம் சாதம் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மத்தியானம் பண்ண குழம்பும் பொரியலும் இருந்தது. சரி, சாதம் மட்டும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையோட கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் விளக்குறதுக்கு இருந்தது, அதையெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். எப்போவுமே எனக்கு வந்து இப்போ இந்த மந்த்துக்கு வந்து கொஞ்சம் மல்லிகை சரக்கு எல்லாம் வாங்கியிருந்தேன்னா, வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இந்த மாதம் நான் வாங்கியிருந்தேன்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 5, 6 அந்த தேதி வரைக்குமே எப்போவுமே இருக்கும். ஆனா இந்த மாதம் என்னாச்சுன்னா, இந்த லாஸ்ட் மந்த் எண்ட்லே எல்லாமே காலி. அரிசி, பருப்பு, புளி, எண்ணெய், அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாமே அப்படியே காய்கறி எல்லாமே கம்ப்ளீட்டாக காலியான மாதிரி காலி ஆயிருச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? ஆனால் எனக்கு ஒரு டைம் கூட அந்த மாதிரி நடக்கலை. இது நடந்தது பத்தாதுன்னு சேல்ரி வர்றதுக்கு 2, 3 நாள் டிலே. ஏன்னா அந்த மந்தில் வந்து இயர் எண்டு வருது அப்படின்றனால பேங்க்கு ஹாலிடே அப்படின்னு சொல்லி 2 நாள் சேல்ரியும் லேட்டு. அதுக்கு முன்னாடி மாத கடைசி ஒரு 2 நாள் இருக்கையில் எல்லா பொருளும் கம்ப்ளீட்டாக காலி ஆயிருச்சு. அந்த மாதிரி ஆனதே இல்லை. இந்த மாதம் ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி தான், எதுவுமே இல்லாமல் சுத்தமாக காலியாகி தான் இந்த மந்த்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து கொஞ்சம் இட்லி தோசைக்கு வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா சாப்பாட்டு அரிசியும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. மத்தியானத்துக்கு சாதமே பண்ணிகிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்பாத்தி பண்ணிவிட்டு காலையிலைக்கு இட்லி தோசை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். நைட்டு வந்து காலையில் வந்து ஒரு பாசிப்பயிரை வச்சு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளாக காலையிலைக்கு சாதம் வச்சுட்டு மத்தியானத்துக்கு சப்பாத்தி, நைட்டுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். சாதம் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வேலைகளெல்லாம் நைட்டு பார்த்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தது தான். அன்னைக்கு டே வந்து ஒரு 6 மணிக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்தது கொஞ்சம் லேட்டு. ஒரு 5:45க்கு எழுந்தால் கூட கொஞ்சம் வாசலில் போய் கொஞ்சம் கோலம்லாம் போட்டு வர கரெக்டாக இருந்திருக்கும். எழுந்ததே 6 மணிக்கு தான். ரெடி ஆகிட்டு வரவே 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் வேக வேகமாக தான் பார்க்குற மாதிரி இருந்தது. டீ எல்லாம் குடிச்சிட்டு மார்னிங்கும் சாதம் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுனா லேட் ஆயிரும், தோசை மாவும் காலி ஆயிருச்சு. அதனால் சீக்கிரமாக வேலை முடியணுன்னா சாதம் வச்சுட்டு அதான் பாசிப்பயிறு வந்து கிரேவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்த்தேன். சாதம் எல்லாம் வடித்தாச்சு. அப்புறம் கையோடையே வந்து குடிக்கிறதுக்கும் தண்ணி வந்துருச்சு. அந்த தண்ணி கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் தான் வரும். விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணி நின்றும். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வரும். அதனால் முன்னாடி நாள் காய வச்ச தண்ணியை கொஞ்சம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. காலையில் ஈவினிங் 2 டைம் தண்ணி வரும். எப்போ தண்ணி வருதோ நான் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லா பல்காகவே பிடிச்சி வச்சிருவேன். தீர்ந்துட்டாலும் திரும்ப கொஞ்சம் ஊற்றி காய வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி வச்சிடலாம். அந்த பாசிப்பயிரை வச்சு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் நைட்டே. நான் ஊற வைக்கும் போதே நல்லா தேய்ச்சி கழுவி தான் ஊற வைப்பேன். அதனால் காலையில் வந்து நம்ம கழுவணுன்னு அவசியம் இல்லைல்ல. அதனால் அப்படியே நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியோடு சேர்த்து பண்ணுனா இன்னும் நல்லா சத்தாக ஹெல்த்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த பாசிப்பயிறு இந்த மாதிரி தான் காலி பண்ணுவேன். ஒன்று இந்த மாதிரி கிரேவி வைப்பேன், இல்லாட்டினா இதை வந்து தோசை பண்ணிடுவேன். வேக வச்சாலாம் தேவும் அதையும் அதிகமாக சாப்பிட்றத நானுமே அதிகமாக சாப்பிட மாட்டேன் அது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் தோசை அந்த மாதிரி வச்சோன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக காலி ஆயிரும். இல்லாட்டினா அது அப்படியே ஸ்டாக் ஆகி நின்றுட்டே இருக்கும். இந்த மாதிரி கிரேவி வச்சுட்டோன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக காலி ஆயிரும். நல்லா ஒரு ஹெல்த்தியான கிரேவி தானே அது. அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து நல்ல ஒரு புளிப்பான தக்காளி. அதனால் எப்போவுமே இந்த பாசிப்பயிறு கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற்றி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பண்ணலை. தக்காளியே வந்து நல்லா புளிப்பு இருக்கனால 4 பழம் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அந்த புளிப்பே அந்த குழம்புக்கு வந்து சரியாக தான் இருக்கும். அதனால் புளி ஊற வைக்காமல் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா
தான் சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் வச்சு குக்கரில் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு, இந்த சைடில் வந்து கொஞ்சம் தோசை மாவுக்கு காலையிலேயே ஆட்டி வச்சுட்டோன்னா நைட்டுக்கு வந்து புளிச்சிரும். நைட்டுக்கு நம்ம அழகா இட்லி தோசைக்கு போட்டு எடுத்துக்கலாம். அதனால காலையிலேயே அந்த வேலைலாம் பார்க்கும்பொழுதே சைடில் இதுலேயும் கிரைண்டர்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து இதில் ஊற வச்சுருந்த அந்த தண்ணியவே வந்து ஆட்டுறதுக்கும் சேர்த்துப்பேன். ஏன்னா நைட்டே நம்ம எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டனால நல்லா ஊறியிருக்கும். அந்த தண்ணியை கீழே ஊற்றாம இந்த இட்லியும் சரி, இட்லி அரிசிக்கும் சரி, உளுந்துக்கும் சரி, நம்ம அந்த ஊற வச்சிருந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஆட்டிப்பேன். பத்தாட்டினா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஒரு படி நம்ம ஒரு பெரிய படி சொல்லுவோம்ல, 1 கிலோ அரிசி வரைக்குமே இதில் ஒரு டைம் போட்டு ஆட்டி எடுக்கலாம். நான் வந்து என்னென்ன அரிசி போட்டேன் எனக்கே தெரியல. ஏன்னா வீட்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கம்பு, அதுக்கப்புறம் ராகி, அதுக்கப்புறம் சிகப்பரிசி, அப்புறம் இட்லி அரிசி, பச்சரிசி, மட்ட அரிசின்னு சொல்லி உளுந்து, கருப்புளுந்து எல்லாமே போட்டு கலந்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் சைடில் வச்சுருந்த பருப்பும் நல்லா ஒரு 3 விசில் போதும். நல்லா பருப்பு ஊறிட்டா ஒரு 3 விசில் 4 விசில்லே இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வந்துடும். இந்த டயத்தில் தான் நான் வந்து புளி சேர்த்து இன்னொரு டைம் கொதிக்க வச்சு அப்படியே தாளித்து ஊற்றிட்டோன்னா அந்த குழம்பு அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதான் தக்காளியே நல்லா புளிப்பாக இருக்கனால அதே போதும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோன்னா நார்மலாக நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதை இட்லி, தோசை, சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்குமே நல்லா தான் இருக்கும் இது. தேவேஷுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது தான் கொடுத்தேன். டிஃபனுக்கும் இந்த சாதம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அதிக்குமே காலையில் இதான் சாதமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து போட்டு சாதம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த நம்ம ரெடி பண்ண கிரேவி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியே வச்சாச்சு. டிஃபனுக்கும் வச்சுட்டு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். தேவேஷுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப காலையில் சாப்பிட்றதுக்குமே அதுதான் கொடுத்தேன். அன்னைக்கு பால் எதுவும் குடிக்கலை. சரி அதனால் சாப்பாடே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சாதமும் கொடுத்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் ஸ்கூல் பஸ்ஸு கரெக்டாக 8 மணிக்கு வந்துருச்சு. அவனை ஏற்றி விட்டுட்டு தான் வந்தேன். மாவை ஆட்டிருச்சு. ஆனால் அள்ள டைம் இல்லை. ஏன்னா நான் மாவு இங்கே அள்ளிட்டு இருந்தேன்னா அவனுக்கு ஸ்கூல் பஸ்ஸு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி நம்ம வந்து கூட மாவு அள்ளி வச்சிடலாம் சொல்லிட்டு கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தேவ்குட்டியை போய் கரெக்டாக ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மாவெல்லாம் அள்ளி வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு இடையிலே வந்து ஹஸ்பண்டும் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதிக்குட்டிக்கு வந்து டிவி சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டு மூவி ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிக்கு வந்து எனக்கு ஏபிசி வச்சு கொடு டிவிலன்னு சொல்லிட்டு கிட்டேயே வந்து நிற்பான். நம்ம போய் அதில் சேஞ்சு பண்ணி வச்சு அவன் பார்க்குற வரைக்கும் நம்மளை விடமாட்டான். அவன் கூடயே தான் வந்து நின்றுட்டு இருப்பான். எனக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பான். அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து என் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருப்பான். அப்புறம் இது என்ன அது என்னன்னு சொல்லி ஏதாவதும் கேள்வி கேட்கும். ஆனால் ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணாது. அதே நேரத்தில் நான் கேமரான்னு சொல்லிட்டேன், ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த ஸ்டாண்டை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிடுவான். மாவெல்லாம் அள்ளி கரைச்சி வச்சுட்டேன். தேவையான உப்பு போட்டு தான் நான் கரைச்சி வைப்பேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்கும்ல, அதனால் உப்பு போட்டே கரைச்சி வச்சாச்சு. மாவு அள்ளி முடிச்சுட்டு கையோடையே இந்த கிரைண்டரை கழுவி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துல இந்த வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் வந்து மாவு அள்ளிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நல்ல இந்த எம்டி கிரைண்டரில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா அப்படியே சுற்ற விட்டோன்னா ஓரளவுக்கு அந்த மாவெல்லாம் அங்கங்கே ஒட்டி இருந்தது எல்லாம் போயிடும். நான் இந்த மாதிரி தான் கிரைண்டரை க்ளீன் பண்ணுவேன். அதை எடுத்துட்டு சிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட அந்த மிஷின்லேயும் சைடில் அங்கங்கே மாவெல்லாம் தெரிச்சிருந்ததை நல்லா
நல்லா தொடச்சி விட்டு எடுத்தாச்சு. அந்த சென்டரில் அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா மிஷினே ரிப்பேர் ஆயிரும். அதனால் அப்பப்போ வந்து நல்லா அதை மாவாட்டி முடித்ததுமே நல்லா தொடச்சி வச்சுட்டோன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கல்லையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரைண்டரை கழுவுன தண்ணி கீழே ஊற்றுறதுக்கு வந்து எனக்கு மனசே இல்லை. ஏன்னா அது நல்லா கொல கொலன்னு நல்லா இருக்கும். அரிசி உளுந்து அந்த தண்ணி தானே அதில் இருக்கும். எங்கள் வீட்டிலனா எங்கள் மாட்டுக்கு வந்து ஊற்றிருவோம். நல்லா எங்கள் மாடு வந்து அந்த தண்ணி நல்லா விரும்பி குடிக்கும். நல்லா அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொல கொலன்னு இது வடித்த தண்ணி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குமா, மாடுக்கு வச்சோன்னா சூப்பராக குடிச்சிடும். ஆனால் இங்கே வந்து எனக்கு கீழே ஊற்றுறதுக்கு மனசு இல்லாமல் தான் கீழே ஊற்றுவேன். இவ்வளோ தண்ணியை இப்படி ஊற்றுறோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் சொன்னேனே, இந்த கிரைண்டரை கையோட கழுவி வச்சுட்டோன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிகிற வேலை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிரும். இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து கழுவலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோன்னா அது அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி பிடிச்சி கழுவுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி ஆயிரும். அதனால தான் எப்போவுமே கிரைண்டர் மட்டும் பாத்திரம் கூட லாஸ்ட்டாக கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரை கழுவி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டோன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நிமிர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வந்து கிரைண்டரையும் இந்த மாதிரி கவுத்து வச்சா கல் இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணி வடிகிற அளவுக்கு கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நிமிர்த்து வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரோடையே எடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். கையோட சிங்கில் இருந்த எல்லா பாத்திரமுமே நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சாச்சு. இனி இதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும், வீடெல்லாம் துடைக்கணும். வெளியிலையுமே வாசலில் கூட்டலை, கோலம் எதுவும் போடலை. ஏன்னா எழுந்தது கொஞ்சம் லேட்டு. அந்த வேலைகளை பார்த்தா அப்புறம் இந்த வேலைகளை வந்து டயத்துக்குள்ளே முடிக்க முடியாது. தேவகுட்டி வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு வீடெல்லாம் தொடச்சி கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சி செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவன் வந்ததுக்கப்புறமும் திரும்ப இந்த வேலையெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சரி இந்த வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி சும்மா அலசி மட்டும் விடலாம், நாளைக்கு ஏதாவது கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு சும்மா தண்ணி ஊற்றி வெளியில் அலசி மட்டும் தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நெய் எல்லாம் காலி ஆயிருச்சு. அந்த டப்பா எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா நம்ம ஊருக்கு போகும்போது கொஞ்சம் சட்னி ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எப்போவுமே ஏதாவது பருப்பு கொஞ்சம் பொருள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த டப்பா வந்து நல்லா யூஸ் ஆகும். நல்லா கெட்டியாக தான் இருந்தது. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்து அதை நல்லா ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நெய் இருந்த டப்பா கொஞ்சம் பிசு பிசுன்னே இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு விம் லிக்விடை போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டேன். நம்ம முடிஞ்சால் அந்த டப்பா வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகும்பொழுது திரும்ப பேக்கில் வைக்க இடம் இருந்தால் வச்சுக்கலாம். இல்லாட்டினா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அதை கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேண்டீனுக்கு போகிற வேலை இருந்தது. அந்த மந்தில் கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தேவ்குட்டி வர்றதுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தது. சரி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. நான் என்னென்ன வாங்கினேன், ரேட்டு எவ்வளோ அப்படின்றத இன்னொரு விலாகில் வந்து உங்கள் கூட டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். கடை ரேட் எவ்வளோ, கேண்டீனில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.